வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் முந்தைய அமர்வில் நீங்கள் மத்திய அரசை பற்றி அறிந்து கொண்டதால் மீண்டும் வரவேற்கிறோம். இன்று தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா மாநில அரசுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம். தலைப்புடன் ஆரம்பிக்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்கள் இரண்டிற்கும் தனித்துவமான நிர்வாக அமைப்புகளுடன் ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை நிறுவுகிறது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன்கள் பிரதேசங்கள் மற்றும் 1 தேசிய தலைநகர் பிரதேசம் டெல்லி. அரசியல் அமைப்பில் யூனியன் மற்றும் மாநிலங்கள் இரண்டையும் ஆளுவதற்கான வழிகாட்டுதல்கள் உள்ளன. இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். அரசியலமைப்பின் 152 முதல் 237 வரையிலான பகுதி V1 இல் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள மாநில அரசாங்கத்திற்கான தரப்படுத்தப்பட்ட கட்டமைப்பை வழங்குகிறது. மாநில அரசாங்கத்தின் அமைப்பு மத்திய அரசாங்கத்தைப் போலவே 3 கிளைகளை உள்ளடக்கியது: நிர்வாக, சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை. கற்றுக்கொள்வீர்கள். ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் குழுவின் நிறைவேற்று அதிகாரங்கள். சட்ட மேலவை அதாவது மேல் சபை மற்றும் சட்டமன்றம் அதாவது கீழ்சபை ஆகியவற்றின் சட்டமன்ற அதிகாரங்கள். உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் பிற நீதிமன்றங்களின் நீதித்துறை அதிகாரங்கள். முக்கிய வார்த்தைகள்: அரசியலமைப்பு, இது ஒரு மாநிலத்தின் அடிப்படை சட்டமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றம், சட்டங்களை உருவாக்குவதற்கும் மாற்றுவதற்கும் அதிகாரம் கொண்ட ஒரு நாடு அல்லது நாட்டின் ஒரு பகுதி மக்கள் குழு. தீர்மானம், ஒரு குழு அல்லது அமைப்பு வாக்களித்த பிறகு எடுக்கப்படும் அதிகாரப்பூர்வ முடிவு. கற்பனை, எதிர்காலத்தில் எதையாவது, குறிப்பாக நல்லதை கற்பனை செய்வது அல்லது எதிர்பார்ப்பது. கருத்து வரைபடம்,
நிர்வாக அதிகாரங்கள். அரசாங்கம் அதிகாரப் பிரிவினை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் சட்டமன்றம், நிறைவேற்று மற்றும் நீதித்துறை போன்ற 3 உறுப்பினர்களைக் கொண்டுள்ளது. மாநில செயற்குழு சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை செயல்படுத்துவது மற்றும் மாநிலத்தின் ஆட்சியை கவனிப்பது போன்ற பங்கைக் கொண்டுள்ளது. கவர்னர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில செயற்குழுவில் ஆளுநர் மிக உயர்ந்த அதிகாரி. வழக்கமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த ஆளுநராக இருப்பார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நபர் பல மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம். சட்டப்பிரிவு 154 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்குகிறது. ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். மாநில சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவரிடமிருந்து மாநில முதல்வரை ஆளுநர் தேர்வு செய்கிறார். அமைச்சர்கள் குழு முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க அவருக்கு அல்லது அவளுக்கு அதிகாரம் உள்ளது. முதலமைச்சர் அரசியலமைப்பில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற அமைப்பின் கட்டமைப்பிற்குள் ஆளுநர் நிறைவேற்று அதிகாரமாக ஒரு அடையாள பாத்திரத்தை வகிக்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் நிறைவேற்று அதிகாரமாக நடைமுறை பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார். முக்கியமாக கவர்னர் மாநில தலைமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதே நேரத்தில் முதல்வர் அரசாங்கத்தின் தலைமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை மற்றும் சட்டப்பேரவையின் ஆதரவை பொறுத்தது. பெரும்பான்மை ஆதரவை இழந்தால் அவர்கள் பதவி விலக வேண்டும். பொதுவாக அவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களைப் போலவே முழு 5 ஆண்டு பதவி காலத்தை வகிக்கிறார்கள். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். முதலமைச்சரின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு முதல்வர் பொறுப்புகளை வழங்குகிறார். முதலமைச்சர் அடிக்கடி அமைச்சின் அமைப்பை மாற்றுகிறார். முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார் மற்றும் முடிவுகளை பாதிக்கிறார்.
முதலமைச்சர் அமைச்சர்களின் நடவடிக்கைகளை வழிநடத்துகிறார், கட்டுப்படுத்துகிறார் மற்றும் ஒருங்கிணைக்கிறார். அமைச்சர்கள் குழு மாநில சட்டமன்றம் அமைச்சர்கள் குழுவை பொறுப்பு கூற வைக்கிறது. அனைத்து கவுன்சில் உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இவர்கள் 6 மாதங்களுக்குள் தங்கள் இருக்கைகளை பாதுகாக்க வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சகம் ராஜினாமா செய்ய வேண்டும். அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள் மற்றும் அதிகாரங்கள். சட்டமியற்றும் திட்டங்கள் மற்றும் மசோதாக்களுக்கான ஆதரவை சட்டமன்றம் சார்ந்துள்ளது. பொது நலனுக்கான வரி அமைப்பு மற்றும் நிதி கொள்கைகளை இது தீர்மானிக்கிறது. இது துறை தலைவர்களை நியமிக்கிறது. இது மற்ற மாநிலங்களுடனான மோதல்களை தீர்க்கிறது. இது வெளி மாநில இருப்புகளை பயன்படுத்த முன்மொழிகிறது. சட்டப்பேரவையில் முன்வைக்கப்படும் அனைத்து மசோதாக்களையும் இது தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு அமைச்சரும் அந்த துறைகளை மேற்பார்வை செய்கிறார்கள். அமைச்சர்கள் குழு பட்ஜெட்டை இறுதி செய்கிறது. சட்டமன்றம் அதாவது கீழ்சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகாரத்தை கொண்டுள்ளது. மக்கள் தொகையை பொறுத்து அதன் அளவு 60 முதல் 500 உறுப்பினர்கள் வரை இருக்கும். இது 5 வருட காலத்திற்கு சேவை செய்கிறது, ஆனால் தேவைப்பட்டால் முன்கூட்டியே கலைக்கப்படும். ஆந்திர பிரதேசம் 2 ஜூன் 2014 அன்று ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டு புதிய தெலுங்கானா மாநிலம் உருவானது. ஆந்திர பிரதேசத்திற்கு 175 சட்டமன்ற இடங்கள் ஒதுக்கப்பட்டன. மீதமுள்ள 119 தெலுங்கானா சட்டப்பேரவைக்கு ஒதுக்கப்பட்டது. தெலுங்கானா தெலுங்கானா சட்டமன்றத்தில் தற்போது 119 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 1 நியமன உறுப்பினரும் உள்ளனர். கர்நாடகா இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களில் கர்நாடகாவும் 2 அவைகள் கொண்ட மாநிலம் சட்டமன்றத்தை கொண்டுள்ளது. இதில் 2 அவைகள் உள்ளன. விதான் சபா அதாவது கீழ்சபை மற்றும் விதான் பரிஷத் அதாவது மேல் சபை. மாநிலத்தின் மொத்தம்
224 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சட்ட மேலவை, அதாவது மேல் சபை. சட்ட மேலவை என்பது இந்தியாவில் உள்ள மாநில சட்டமன்றத்தின் உயர் அறையாகும். இது 6 மாநிலங்களில் மேலவையாக செயல்பட்டு நிரந்தர வீடாக உள்ளது. எம்எல்ஏக்கள் 6 ஆண்டுகள் பணியாற்றுவார்கள். உறுப்பினர்களின் பதவிக்காலத்தின் 1 அல்லது 3 பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முடிவடைகிறது. மாநில சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். மாநில பட்டியல் மற்றும் ஒரே நேரத்தில் பாடங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள பாடங்களில் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் மாநில சட்டமன்றத்திற்கு உள்ளது. மத்திய அரசும் ஒரே நேரத்தில் ஒரு பாடத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த விஷயத்தில் மாநிலத்தின் சட்டம் செயல்படாது. மாநில நீதித்துறை. இந்தியாவில் உயர் நீதிமன்ற அமைப்பு 1862 கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்களை நிறுவியதன் மூலம் தொடங்கியது. காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாகாணமும் அதன் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. 1950க்கு பிறகு ஒரு மாகாணத்தின் உயர்நீதிமன்றம் தொடர்புடைய மாநிலத்திற்கான உயர்நீதிமன்றமாக மாறியது. மேலும் உயர்நீதிமன்றங்கள் மாநில அளவில் உச்ச நீதிமன்றங்களாகும். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர் நீதிமன்றத்தை அனுமதிக்கிறது. 1956ஆம் ஆண்டின் 7வது திருத்த சட்டம் பல மாநிலங்கள் அல்லது ஒரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கு ஒரே நீதிமன்றத்தை உருவாக்கும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்கியது. உதாரணமாக, பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவை சண்டிகரில் அமைந்துள்ள ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை பகிர்ந்து கொள்கின்றன. அதே சமயம், அசாம், நாகாலாந்து, மிசோரம் மற்றும் அருணாச்சலம் பிரதேஷ் ஆகியவை குவாஹாத்தியில் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன. குவாஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் பெஞ்சுக்கள், இட்டாநகர், கோஹிமா மற்றும் ஐஸ்வால் ஆகிய இடங்களில் பெஞ்சுக்கள் உள்ளன. தில்லி ஒரு மாநிலமாக இல்லாவிட்டாலும் தனி உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது.
ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் பல்வேறு எண்ணிக்கையிலான நீதிபதிகள் உள்ளன. இது ஜனாதிபதியால் நிர்ணயிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள். உயர்நீதிமன்றம் அதன் அதிகார வரம்பிற்குள் உள்ள தனிநபர்களுக்கு வழிகாட்டுதல்கள், உத்தரவுகள் மற்றும் ரிட்களை வழங்க முடியும். இந்த ரிட்களில் ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ் தடை, குவோ வாரண்டோ மற்றும் செடியோராரி ஆகியவை அடங்கும். ஹேபியஸ் கார்பஸ் என்பது உடலை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. மாண்டமஸ் என்றால் நாங்கள் ஆர்டர் செய்கிறோம். தடை என்றால் தடுத்தல். குவோ வாரண்டோ என்றால் சொல் அதிகாரம் அல்லது உத்தரவை கேள்வி கேட்பதை குறிக்கிறது. செடியோராரி என்ற சொல் தகவல் வழங்கப்படுவதை குறிக்கிறது. பதிவு நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அதன் அனைத்து முடிவுகளையும் ஆணைகளையும் எதிர்கால குறிப்புக்கான பதிவாக அச்சிட்டு வருகிறது. முடிவு. ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அமைச்சர்கள் குழு மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பாகும். தற்போது 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. மாநில அரசின் கருத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.